கோலம் போடும் சூட்சமம். ஒவ்வொரு தமிழ் மாதத்துக்கும் சூட்சமம் சொல்லித் தரது வழக்கம். ஆவணி 7 முதல் ஆவணி 31 வரை வீட்டு வாசலில் கோலம் போடும்போது இதையெல்லாம் கொஞ்சம் நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். எதற்காகன்னு சொன்னால், நீங்களும் உங்கள் குடும்பத்தாரும் மகிழ்ச்சியாக ஆனந்தமாக வாழ்வதற்காகத்தான். ஆவணி 7 முதல் 31 வரை அமாவாசை நாள் தவிர வீட்டு வாசலில் கோலம் போடும் பொழுது அந்த கோலம் போட பயன்படுத்துறீங்களா மாவு, அந்த மாவுல கொஞ்சம் பச்சரிசி மாவு கலந்து கொள்ளுங்கள். பொதுவாக பச்சரிசி மாவில் தான் கோலம் போடணும்னு சொல்லுவாங்க. தினமும் நம்ம பச்சரிசி மாவில் கோலம் போட முடியாவிட்டாலும் கோலம் போடும் மாவில் பச்சரிசி மாவு கலந்து கொள்ளுங்கள். புள்ளி வைத்து கோலம் போடுங்கள். இதழ்கள் வடிவம் அதிகம் இருப்பது போன்ற கோலங்கள் இருப்பது மிக மிக சிறப்பு. புள்ளி வைத்து கோலம் போடுவதில் ஒரு சூட்சமாக சொல்கிறேன். ஒற்றைப்படை கணக்கில் அந்த புள்ளி முடியணும், அதையும் பார்த்துக்கோங்க. கோலம் போடும்பொழுது ஜெய் கிருஷ்ணா அப்படின்னு மனசுக்குள்ள ஒரு 3 முறை சொல்லிட்டு கோலம் போடுங்க. குடும்பத்துக்கு ரொம்ப நல்லது. அந்த கோலத்தில் நீல நிறம் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. ஆக ஆவணி மாதம் நீங்கள் கோலம் போடும் பொழுது கோலமாவில் பச்சரிசி மாவு கலந்துக்கோங்க. இதழ்கள் வடிவம் அதிகம் இருக்கிற மாதிரி கோலம் போடுங்க. புள்ளி வைத்து கோலம் போடுங்க. அந்த புள்ளி ஒற்றைப்படையில் இருக்கிற மாதிரி பார்த்துக்குங்க. கோலம் போடுறதுக்கு முன்னால் ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணான்னு மனசில் 3 முறை சொல்லிட்டு கோலம் போடுங்க. கோலத்தின் நடுவே நீல நிற வர்ணங்கள் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. இந்த சூட்சமங்கள் செய்வதால் உங்கள் குடும்பத்திற்கு நல்லது நடக்கும். கிருஷ்ண பரமாத்மாவின் பரிபூர்ணமான ஒரு அருளால் உங்கள் குழந்தைகளின் எதிர்காலமும் மிக சிறப்பாக இருக்கும்.